ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலவஸ்தான். இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 2025க்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுவதுக்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ தெரிய வேண்டும். ஓகேவா? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனல் ஆன்சர் கீ இல்லை. இப்போ அவங்க வெளியிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஓகேவா? இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தோராயமான ஒரு ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீக்கும் இந்த ஃபைனல் ஆன்சர் கீக்கும் மாறுபாடு கண்டிப்பா இருக்கும். இப்ப 2022 அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம் எதுல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் குரூப் 4 பார்த்தீங்கன்னா 22 24ல 10 கொஸ்டின்ஸ் கிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை இப்போ திருத்துறதாங்கல்ல, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எதை வச்சு திருத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வச்சுலாம் திருத்த மாட்டாங்க. இது சும்மா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு தான் ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்துவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடுவாங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு வெளியிடுவாங்க. அப்பதான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. கோர்ட் ஃபைனல் ஆன்சர் கீயை வெளியிட்டு தான் ரிசல்ட் விடணும்னு சொல்லியிருக்காங்க. அது டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2022 அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஃபைனல் ஆன்சர் கீ அந்த ப்ராசஸே முடியும். எல்லாருக்கும் ஜாப் கிடைச்சி முடிச்ச பிறகு தான் ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க. அடுத்த கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை ரிசல்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ரிசல்ட் வந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது மாதிரி விடுற மாதிரி வந்திருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ கூடிய விரைவில் சீக்கிரம் வெளியிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு தான் திருத்த போறாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ இப்பயே சொல்லிட்டாங்கன்னா ஒரு 2 மாசம் தலைவலி இல்லாம இருக்கும். எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி மாறும் இருக்கோம்ல, அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 14 to 16 கேள்வி கிட்ட சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதுல இருந்து ஒரு 10 கேள்வி கிட்ட எப்பவும் சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கொஸ்டின்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ஏ 25 கொஸ்டின் ஜிஎஸ்ஏ தப்பு. தமிழ்ல ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட தமிழ்ல தப்பு. 8 இல்ல, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. மினிமம் 8, மேக்ஸ்ல 1. ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட 35 கேள்வி கிட்ட தவறு அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணிருக்கு. அப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ ஒருத்தங்களுக்கு வரக்கூடிய மார்க் ஃபைனல் ஆன்சர் கீழ ரிப்ளிகேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. யார் யாருக்கு மார்க் குறைய போகுது, யார் யாருக்கு மார்க் கூட போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. அதனால டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்குமான மாறுபாடுகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதை எப்போ சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்த்துருக்க வேண்டும். ஓகேவா? அதனால இந்த ஒரு இது நமக்கு இப்போ கிளாரிட்டி இல்லை. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருடைய டஃப்னஸ். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் லக் ஃபேக்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 80 கேள்வி போடலாம். மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 23 கொஸ்டின் போடலாம், லக் ஃபேக்டர்லாம் சேர்த்து. ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது படித்தது லக் ஃபேக்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 57 கொஸ்டின் போடலாம்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மூணுமே என்னதுன்னா மேக்ஸிமம் இவ்வளோதான் போடலாம். அப்போ எவ்வளோ போடலாம்? 100, 103, 110, 160 கொஸ்டின்ங்கிறது மேக்சிமம் ஒரு ஸ்டூடெண்ட் போடக்கூடிய மார்க். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதுல லக் ஃபேக்டரும் அடங்கிடும். ஓகேவா? நான் சும்மா போட்டதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லா ஃபேக்டரும் அடங்கிதான் 160 மார்க்குங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படிங்கிறது நான் சொல்ல, இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது இப்ப எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4000 வேகன்சி. கிட்டத்தட்ட 3925 இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதனால தோராயமா 4000 வேகன்சி வச்சுக்கணும். இது ரிசல்ட் வரும்போது 5000 ஆகுதா, 6000 ஆகுதா, 7000 ஆகுதா, 8000 ஆகுதா, அதுக்கு மேலே ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப் மாறும். எப்பவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வேகன்சி கிட்ட கொடுப்பாங்க. அது ஃபைனல் அவுட்புட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேகன்சி அப்படின்ட்டு மாற்றிடுவாங்க. எப்போ எக்ஸாமுக்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்குள்ள ஒரு 4000 வேகன்சியை கூட்டுவாங்க. ஸோ இந்த தடவை எவ்வளோ வேகன்சி கூட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். ஓகேவா? இந்த வேகன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஓகேவா? இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ரிசர்வேஷன் படி தான் வேலை கொடுக்க போறாங்க.
இங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% இடஒதுக்கீடு, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5% இடஒதுக்கீடு, அண்டு எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு, அண்ட் பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இடஒதுக்கீடு. அடுத்தது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இடஒதுக்கீடு. இந்த 18ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து வரும் எஸ்சிஏக்கு வந்து ஒரு 3% இடஒதுக்கீடு. இதுல உள்ளதுக்கு தான் இல்ல ஒரு 3% இடஒதுக்கீடு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% இடஒதுக்கீடு. ஓகேவா? இதுல வந்து கூட்டி பாருங்க 26.5 3.5 கூட்டிங்கன்னா 27 30 50 50 68 68 1 69 இந்த 3ங்கிறது இதுல வரும். ஓகேவா? அப்ப எஸ்சிக்கு வந்து 15% அண்ட் 3% வந்து எஸ்சிஏக்கு. இவங்க வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டியில் உள்ளவங்க எஸ்சியில் உள்ளதுலையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த போஸ்டிங் இருக்குல்ல, இப்போ 4000 வேகன்சின்னு தோராயிரம் வச்சுக்கிடுமா, 4000 வேகன்சினா கணக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இந்த 20% எடுங்க. இப்போ 20%னா 10% 400, 20%னா 800. ஓகேவா? இவங்களுக்கு 800 சீட் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இப்போ எம்பிசியில ஃபர்ஸ்ட் மார்க் வந்து யாரோ, ஓகேவா, அதுதான் வந்து இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க். எம்பிசி இல்லை, லாஸ்ட் மார்க் என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியோட கட் ஆஃப். கட் ஆஃப்னு உங்களுக்கு என்னன்னு புரியுங்களா? அதுக்காண்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் மார்க் எம்பிசியில ஃபர்ஸ்ட் மார்க் என்னவோ அதான் ஃபர்ஸ்ட் மார்க். லாஸ்ட் மார்க் எம்பிசியில யாருக்கு வேலை கிடைக்கோ, லாஸ்ட் மார்க் எம்பிசியில யாருக்கு வேலை கிடைக்கோ அதுதான் வந்து கட் ஆஃப். இதே மாதிரி தான் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் வரும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் இருக்கா, ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31% எல்லா கம்யூனிட்டியும் போட்டி போடலாம். பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், எஸ்டி, எஸ்டிஏ, எஸ்டி அப்படின்ட்டு எல்லா கம்யூனிட்டியும் போட்டி போட்டு இந்த ஜென்ரல் எடுக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களும் இந்த ஜென்ரலில் தான் வந்து வருவாங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மீதி மற்றபடி வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளதான் போட்டி இருக்கும். இப்போ பிசியில 26.5னா இதற்கு வந்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ 4000 வேகன்சியில 26.5னா எவ்வளவு வேகன்ட் இருக்குதோ அதுல லாஸ்டா வந்து யார் வந்து பிசி கம்யூனிட்டியில எடுக்கிறாங்களோ அதான் வந்து பிசியோட கட் ஆஃப் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு. ஓகேவா? அதுல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பிசி இல்லைன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் உண்டு. எல்லா கம்யூனிட்டிக்கும் உண்டு, நான் எடுக்கிறேன். ஓகேவா? இதுல வந்து என்னெல்லாம் உண்டுன்னா பிஎஸ்டிஎம் 20% வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உமன் 30% வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு 10% வந்து ஃபில் பண்ணணும். இந்த உமன் கேட்டகரியில் 30ல வந்து பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகரி வந்து 10% ஃபில் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பிடபிள்யூடி, ஓகேவா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? வேற ஏதோ ஒன்று விட்டுறணும். பிஎஸ்டி 20%, உமன் கேட்டகரிக்கு 30, அதில் 10%, விடோ கேட்டகரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 10%, பிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து 4%. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு உள்ளக்குள்ள, ஓகேவா, இப்போ இந்த இங்க வருதா, இங்க வந்து இப்போ எவ்வளவு பார்த்தோம், 800 வேக்கன்ட்னு பார்த்தோமா, இந்த 800 வேக்கன்ட்ல பிஎஸ்டிஎம் 20% இருக்கணும். அப்போ வந்து 160 பேர் வந்து பிஎஸ்டிஎம் உள்ளவங்களே எடுப்பாங்க. அடுத்தது இது எவ்வளவு 80னா இது 30%னா 240 பேர் வந்து அதுல பெண்கள் இருக்கணும். அடுத்தது 10%னா 80 பேர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கணும். இது 4%னா இது எவ்வளவு, ஒரு சென்னாயிட்டு 32 பேர் வந்து பிசிக்கலி சேலஞ்சு தான் கம்யூனிட்டியில் உள்ளவங்களா இருக்கணும். இல்லை இருங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஒரு நிமிஷம். ஓகே, நான் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து தப்பா சொல்லிட்டேன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் வந்து இடஒதுக்கீடு. ஓகேவா? இது வந்து 5% போட்டிங்கன்னா 40 பேர் வந்து இதில் எடுக்கணும். ஓகே, இதில் வந்து முன்னால் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன், இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் முன்னால பிரச்சனையா இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. அதனால நீங்க இதை பத்தி வந்து ஒரி பண்ண வேண்டாம். அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து தேவைப்படுது, ஃபைனல் ஆன்சர் கீ நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி எப்போதையும் விட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால ஃபைனல் ஆன்சர் கீ வந்து
எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியல. அதே மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தா அது உண்மையான்னு தெரியல. 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ல தவறாக கேட்டிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்து 2-3 பேர் போட்டு வந்தாங்க. அது உண்மையான்னு தெரியல. தெரிஞ்சா நீங்க வந்து போடுங்க. ஃபைனலி 10% வந்து 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த 20 கொஸ்டின்ஸை கண்டிப்பா வந்து டிஎன்பிசி வந்து தாண்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? மேபி தாண்டினாலும் அவங்க இதெல்லாம் பெருசா இது பண்ண மாட்டாங்க, தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே இந்த கமெண்ட் உண்மையா அப்படிங்கிறது நான் தெரியல. நான் நெட்ல போட்டு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் வந்த மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் உண்மையான்னு தெரியல. நான் இதுல வந்து வைக்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுவதற்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ. அது வந்து நமக்கு உறுதியாக வந்து தெரியவில்லை. இப்போதைக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் இருக்கு. இதற்கும் ஃபைனல் ஆன்சர் கீ நிறைய மாற்றம் இருக்கும். அதனால அது வெயிட் பண்ணோம். டஃப்னஸை பொறுத்த வரைக்கும் இது சரியான டஃப்பான கொஸ்டின் தான். மேக்ஸிமம் 120 கொஸ்டின் தான் போட முடியும். வேகன்சி அப்படிங்கிறது இப்போ 4000 வேகன்சி இருக்கு. அது எவ்வளவு வேகன்சி கூடும் அப்படின்ட்டு தெரியல. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஃபேக்டர்லாம் வரும்போது உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் இதுவாகும். ஓகே, கொஞ்சம் எப்படி வேகன்சி குறைவ இது ரிசர்வேஷன்ல பிரிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் வந்து ஏற்படும். ஓகே, இப்போ வந்து நான் கட் ஆஃப் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஜெனரல், பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேவா? ஒரு செகண்ட். ஓகே, இப்போ இவங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 31%, பிசி வந்து 26.5, மோஸ்ட்லி பிசி முஸ்லீம் வந்து 3.5, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, எஸ்டிக்கு வந்து 3%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1%. கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். 36.5 3.5 எவ்வளவு? 26.5 3.5 30 50 50 65 68 69 70 100% வந்து இடுது. இப்போ வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஓ இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 154 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். இது வந்து நான் எதை வச்சு சொல்றேன், எந்த இதுக்காண்டி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்குள்ள டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இல்லை இவ்வளவு இருக்கணும், பிளஸ் இந்த 4000 வேகன்சிக்கு தான் சொல்றேன். ஓகேவா? இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதோட மார்க்ஸ் வந்து குறையும். டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் 4000 வேகன்சிக்கு தான் சொல்றேன். ஸோ வேகன்சி உரிய கூடுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸோட கட் ஆஃப் வந்து குறையும். அண்டு பிசி 153 கொஸ்டின், எம்பிசிக்கு 153 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். 153 அதற்கு மேல, 153 அதற்கு மேல, 154 அதற்கு மேல. அடுத்த எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 148 கொஸ்டின் அதற்கு மேல, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 146 கொஸ்டின் அதற்கு மேல, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 143 கொஸ்டின் அதற்கு மேல. இப்போ பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கும் இந்த எஸ்சிஏ கம்யூனிட்டி கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 146 கொஸ்டின்ஸ் பிளஸ். ஓகேவா? இந்த ரேஞ்சில் இருக்கு. ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் கொஸ்டின் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது, கூட கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து உங்களுக்கு எதை பொறுத்து இருக்கு? ஓகேவா? இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஓக்கு வந்து இருக்கு. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே 4000 வேகன்சிக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டாக இருந்தால், ஏன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி 4 to 5 கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருந்துச்சு. அப்போ ஜென்ரலில் வந்து 150 149 கொஸ்டின், எம்பிசிக்கு 149 கொஸ்டின். இது வந்து பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ். ஃபீமேலாக இருந்தால் குறைய வாய்ப்பு இருக்கு. அண்டு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 144, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 142 கொஸ்டின், அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 138 இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து டைப்பிஸ்ட்க்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பிஓ உடைய குறைய வாய்ப்பு இருக்கு. 4 to 5 கொஸ்டின் இப்படி தான் வந்து போனாட்டி குறைஞ்சி இந்த வாட்டி அதே அளவுக்கு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? அடுத்து ஸ்டெனோ வருவோம்.
ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. எதுல இருக்குன்னா இதுல இருக்கு. அப்போ 145 கொஸ்டின்ஸ் ஜென்ரல். ஓகேவா, 145 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல். பிசினா வந்து பார்த்தீங்கன்னா 143 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பிசி முஸ்லீம்னா வந்து 135 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ முடிச்சிருந்தா 10 கொஸ்டினை கழிச்சு எவ்வளோ வருது, 143 கொஸ்டின். ஓகேவா, இது 145, இது 143, இதுக்கும் 143. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 138 கொஸ்டின். எஸ்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஸ்டெனோ முடிச்சிருந்தா ஒரு 130 அந்த 30 to 35 இந்த கொஸ்டின்ஸ் ரேஞ்சில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுமாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இதில் கொடுத்துட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் இதில் கொடுத்துட்டாங்க. அதனால ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த கட் ஆஃப் தான் இருக்கும். எங்கே சொல்லியிருக்கோம்ல, இந்த ஜூனியர் ரெசிடென்ட் விஏவுக்கு சொல்லியிருக்கோம்ல, இதுதான் வந்து இருக்கும். அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. வேணா வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் குறையும், வேணா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட்டுக்கு 152 கொஸ்டின், 151 கொஸ்டின், 144 கொஸ்டின், 151 கொஸ்டின், 146 கொஸ்டின், 144 கொஸ்டின், 141 கொஸ்டின். ஓகேவா, இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைச்சிடும். ஓகேவா, இதுதான் கட் ஆஃப். ஓகே, ஜூனியர் ரெசிடென்ட் விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட்கான கட் ஆஃப் இப்படி தான் இருக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஒரு செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. ஃபைனல் ஆன்சர் கீ இல்லை, டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் 4000 வேகன்சிக்கு தான் சொல்லியிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டம் தான். ரிசர்வேஷன்லாம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் குறைவாக தான் வேகன்சி வரும். அதுக்காண்டி தான் இந்த இது வந்து சொல்லியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல சொன்னதுல இது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேகன்சி கூட கூட ஒரு 8000 வேகன்ட்டு அதற்கு மேலெல்லாம் வருகிறது பட்சத்தில் நல்ல கொஸ்டின் வந்து குறையும். ஓகேவா, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு 150, ஒரு பெரும்பாலும் நான் என்ன சொல்கிறேன்னா 150 கொஸ்டின் அதற்கு மேலே உள்ளவங்க வெயிட் பண்ணலாம். எது ஜூனியர் ரெசிடென்ட், விஏஓ, ஃபாரஸ்ட் இந்த கேட்டகரியில் இருப்பாங்களோ அவங்க வந்து 150 ப்ளஸ் வந்து வெயிட் பண்ணலாம். 145 ப்ளஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து வெயிட் பண்ணலாம். 140 கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோதான். இது எல்லா கம்யூனிட்டிக்கும் இது வந்து பொருந்தும். இது எல்லா கம்யூனிட்டியும் காமனாக வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண எல்லாரும் வந்து குரல் கொடுங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீ எக்ஸாம் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பாசிபிள் கிடையாது. அவங்க காதலையும் நம்ப மாட்டாங்க. நம்ம இவ்வளோ சொல்லிட்டோம், அவங்க வந்து ஒன்றுமே வந்து கன்சிடரே பண்ணல. அவங்க வந்து அக்டோபர் மாதம் ரிசல்ட்டை வெளியிடணுன்றாங்க. இப்போ ஆகஸ்ட் வந்துட்டு, அதுமே பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கைவிட்டுட்டாங்க. ஓகேவா, கைவிட்டுட்டாங்கன்னா ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், நியூ நார்மல் அப்படின்னு மாறிட்டாங்க. ஸோ வேகன்சிக்கு நம்ம குரல் கொடுத்தா, வேகன்சி போட்டுக்கிட்டா ஒரு 8000 வேகன்சி உள்ள ஒரு 10,000 வேகன்சி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீ எக்ஸாமுங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணுவது கொஞ்சம் கடினம். ரீ எக்ஸாம் வச்சா அது நிறைய நீங்களே யோசிச்சு பார்க்கணும். வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தர் ரீ எக்ஸாமுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அப்போ அவர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு அப்போ ரீ எக்ஸாமுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுப்பாங்களான்ட்டு தெரியல. கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா வேகன்சியாட்டு போட்டுக்கணும். ஓகேவா, ரீ எக்ஸாமும் வைக்காம வேகன்சி கூட்டலாம்னு நமக்கு ரொம்ப பாதிப்பாக. ஸோ வேகன்சி கூட்டுவதற்காக எல்லாரும் லைப்ரரியில் படிக்கிறீங்க, லைப்ரரியில இருந்து ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிங்க. எல்லா ஊர்ல இருந்து டெலகிராம் குரூப் ஆரம்பிங்க. எல்லா டெலகிராம் குரூப்பையும் வந்து சொல்லுங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டெலகிராம் குரூப் இந்த இருக்குன்ட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சொல்லுங்க. அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க எல்லா யூடியூப் சேனலும். அப்போ உங்களுக்கு அங்கங்க ஆட்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் சேரும் போது நீங்க ஸ்டூடெண்ட்ஸா ஓனா பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க வந்து அகாடமியை நம்பிக்கிட்டு அகாடமி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, அகாடமி வந்து வேகன்சி குரல் கொடுப்பாங்க, அகாடமி கொடுப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸா ஒன்றுமே இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 10 பேர் வேணும் 10 பேர் வேண்டான்ட்டு இருந்தா எதுவும் வந்து நடக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒற்றுமை ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்க படிக்கக்கூடிய இடத்துல இருந்து லைப்ரரியில இருந்து ஆரம்பிங்க, இல்லைன்னா எங்க படிக்கிறீங்களோ அங்கங்க ஒற்றுமையா ஆரம்பிங்க. ஒற்றுமையா இருந்தீங்கன்னா
பலம் உண்டு. ஒற்றுமை இல்லைன்னா அவங்க நினைச்சதை செய்வாங்க. நம்ம வேடிக்கை தான் வந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.